வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் இப்போது அந்த ஞானம் அப்படிங்கிற தன்மையை ஏதோ ஒரு வியாபார பொருளாக்க முயற்சி பண்ணி அதில் ஜெயிச்சிட்டதா நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி ஜெயிச்சிட்டதா அவங்க நினச்சிக்கிட்டாங்களே ஒழிய அப்படி யாரும் ஜெயிக்க முடியாது. இங்கே மனிதர்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்மளால் முடியாது ஒன்றும் இல்லை, நாம் இயற்கையே நம்ம ஜெயிச்சிடறோம் அப்படின்னு ஒரு இருமாப்பு, ஒரு அகங்காரம் மனிதனுக்கு இருக்குது. இதை எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போராகட்டும், இங்கே இங்கே கொடுக்குற அந்த வசதிகளாக இருக்கட்டும், அந்த தொழில்நுட்பமாகட்டும், எல்லாமே ஒரு பரந்த விரிந்த ஒரு ஒரு கண்ணோட்டத்தில் இந்த உலகத்தை பார்த்தா, இப்போ நீங்கள் அமைதியாக ஹாப்பியாக மனத்தோடு இருந்தீங்கன்னா இந்த உலகம் ஹாப்பியாக தெரியும். நீங்கள் வறுமையாக துன்பமாக வேறு இந்த துக்கமான ஒரு உணர்வுகளோடு இருந்தீங்கன்னா இந்த உலகம் அப்படி தெரியும். அப்போது இந்த மனம் தானே இந்த உலகத்தை கட்டமைக்குது. இந்த மனம்தான் உங்களுக்கு ஹாப்பியாகவும் வச்சுக்குது, துன்பமாகவும் வச்சுக்குது. ஒட்டுமொத்த மனிதர்களோட மனத்தை மாற்றிட்டோன்னா, அதுக்கு ஒரு டெக்னாலஜி வந்துச்சுன்னா, இந்த ஆகாயத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம பூமி மேலே சுழண்டுக்கிட்டு இருக்கு, ஆகாயத்தில் மிதந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் இது நம்மளால் உணர முடியுதா? நம்ம சுற்றிட்டுருக்கோமா என்ன? சூரியனை சுற்றுறோம், தன்னைத்தானே சுற்றிக்கிறோம், மற்ற கோள்களை சுற்றுது இப்படின்னு சொல்கிறோம். இதை நம்புறீங்க? எப்படி நம்புறீங்க? நீங்கள் போய் பார்த்தீங்களா? சிவன், அல்லா, முருகன் மதம் எத்தனையோ இருக்கு இல்லையா? புத்தர். இந்த புத்தர் வாழ்ந்ததை நீங்கள் மனிதனாக்கிட்டேன், இறைவனாக்கிட்டோம். அது கூட புத்த மதம் உள்ளவங்களுக்கு தான் முழுசாக தெரியும். இதில் ஆதிசிவனுங்கிறவ ஒருத்தர் தான் இப்போ கடவுளாக கும்பிடப்படுறார். ஆனால் அந்த மனிதர் இறந்தும் அந்த ஆற்றல் இவ்வளோ வரைக்கும், அந்த அந்த ஃப்ரீக்வன்சி இவ்வளோ வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது. அது எப்படி? அதை எப்படி பார்த்தீங்கன்னா, முச்சங்கம் வளர்த்தோன்னு தமிழில் சொல்கிறோம். 3 சங்கங்கள் இருந்தது. அதில் முருகப்பெருமான், அகத்தியர் போன்றவர்களாம் இருந்தாங்கன்ட்டு. இன்றைக்கி இந்த முருகனை நேரில் பார்க்கவே முடியல, அந்த அகத்தியரை நேரில் பார்க்கவே முடியல. கேட்டால் அகத்தியங்கிறது ஒரு நிலை அப்படிங்கிறாங்க, முருகனுங்கிறது ஒரு ஆற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதை நம்ம உணர தானே செய்கிறோம். அப்போ காற்றை எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? காற்றை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இது ஆக்சிஜன், இது ஹைட்ரஜன், இது இந்த நம்ம நிறைய வாயுக்கள் சொல்கிறோம்ல, அது மாதிரி இருக்கா? சரி, உடம்புல உள்ள தசவாயுக்கள்னு ஒன்று இருக்காங்களே, இருக்கே, அதை கண்டுபிடிச்சிங்களா? சரி, அதை விட என்னென்னா, அணு எப்படி இருக்குன்னா 7 கடலில் அந்த திருக்குறள் சொல்லியிருப்பாங்களே, 7 ஒரு அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள் அப்படின்னு. அப்போது இந்த அளவுக்கு உணர்ந்து சொல்லியிருந்தாங்கன்னா, நமக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லைங்கிறதானே உண்மை. சில மனிதர்கள் யாரோ ஒருத்தங்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப சாதாரணமாக நினச்சிடுறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் அறிவு நிலை அறியாமல் இருக்கும்போது நம்ம குறைய தானே சொல்ல முடியும். ஒரு மனிதனோட வக்ரமான நிலை என்ன தெரியுமா? என்கிட்ட ஒரு பென்ஸ் கார் இருக்குது, ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் இருக்குது, ஜாக்வார் கார் 4 இருக்குன்னா, எதிர்த்த வீட்டில் பொறாமையில் பற்றி எரிஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காரை நகண்டு வெளியில் நிற்கும்போது காரை கீறிட்டு போயிடுவாங்க, ஏதாவது டேமேஜ் பண்ணிடுவாங்க, ஏதாவது ஒயரை கட் பண்ணிடுவாங்க. இது மட்டும்தான் அந்த எளிய மனிதர்களோட வக்ரமான புத்தி. இவ்வளோ தான். அப்போது ஒரு ஞானம் அடைந்த மனிதரையோ ஒரு தன்னை உணர்ந்த மனிதனோ பார்த்தோன்னே இவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அவனால் போக முடியலங்கிற பட்சத்தில், அந்த பெருமையை ஏற்றுக்க முடியாதுங்கிற பட்சத்தில் அசிங்கமாக பேசுவாங்க. இது எல்லாத்துக்கும் பொருந்தும். ஒரு பெண் உயர்ந்து வந்துக்கிட்டே இருந்தா அது அவளை கீழே தள்ளணும் அப்படின்னா, ஒழுக்கமின்மையை அந்த கற்பு நிலைன்னு இவங்களாக ஒன்று உருவாக்கிக்கிட்டு அதை தவற சொல்கிறது. இப்போ சமாதி பழகு அப்படின்னா, பதஞ்சலி சொன்னதை நீங்கள் பதஞ்சலியை நீங்கள் எந்த அளவுக்கு உள்வாங்கினீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களால் அந்த இதே செய்ய முடியும். அந்த அவர் சொன்ன ப்ராசஸ் படி கரெக்டாக செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அவரை பற்றி பேசணும், அதை பற்றி சந்தேகம் கேட்கணும். யாரை வேணால் குறை சொல்லிடலாம். அப்படி குறை சொல்லினால அது ஒரு பேர். இந்த நக்கீரன் மாதிரி குற்றம் சொல்வதற்கென்றே ஒரு குரூப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி
அந்த குற்றம் சொன்னால் அவங்கள நம்ம பெரிய கேள்வி கேட்டுட்டோம் அப்படின்னு ஒரு ஒரு இருமாப்பு, ஒரு அகங்காரம், ஒரு ஈகோ வேலை செய்யுது. அது மாதிரி இப்போ வந்து கொஞ்சம் பேர் வந்து இந்த சத்குருவை கொஞ்சம் பேர் இது பண்ணுறாங்க, நித்யானந்தரை கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்லேன்னா, அவர் ஒரு மனிதர். மனித ரூபத்தில் இருக்கவர் வந்து அவருக்கும் வந்து தானே ஆசாபாசங்கள் தாண்டி, உணர்வுகள் தாண்டி எல்லாமே இருக்கும். அதையும் தாண்டி அவர் கொஞ்சம் ஸ்பெஷலாக வேலை செய்கிறார் அப்படின்னா, ஒன்று பாராட்டணும், இல்லை இகழாமையாவது இருக்கணும். இதுதான் மனிதனோட இயல்பே அதான். இங்கே மனிதர்கள் வந்து என்ன தெரியுமா, குற்றம் சொல்லியே பழகிட்டாங்க. மற்றவங்கள குற்றம் சொல்லி பழகிட்டாங்க. அதாவது என்னென்னா, இந்த மாதிரி ஜால்ரா அடித்து பழகிட்டாங்க. எல்லாம் கலந்த மனிதர்கள் தான் இருக்காங்க. அவங்க ஏன் அதை கண்டுக்கவே மாட்டாங்க அப்படின்னா, ஒருத்தர் இப்போ நான் ஒருத்தங்களே சொல்கிறேன், ரொம்ப திட்டுறேன். சூரியனை பார்த்து நாய் வந்து குலைக்கிற மாதிரி கண்டுக்காமல் போயிடுவாங்கன்னு. ஆனால் அவங்களுக்கு வலிக்கும், கண்டிப்பாக வலிக்கும். ஆனால் இது இயல்புன்னு பழகி போயிருப்பாங்க. ஒரு நடிகை வந்து பயங்கரமாக வந்து கேலி பண்ணி அசிங்கமாக வந்து விமர்சனம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு வலிக்காதுன்னு நினைக்கிறீங்களா? மனிதர்கள் தான். அப்புறம் இந்த மனிதர்களோட புத்தி இவ்வளோ தான், அவங்க அறியாமையில் இருக்காங்க, தெரியாமல் செய்கிறாங்கன்னு போயிடுவாங்க. நம்ம இயேசு வந்து சிலுவையில் அடைஞ்சோடனே தந்தையே இவர்கள் அறியாமல் செய்தார்கள், இவளை மன்னித்து விடுங்கன்னு சொன்ன மாதிரி அந்த நிலைக்கு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா இப்படி மன்னிச்சு போயிட்டே இருப்பாங்க. மன்னிச்சு போயிட்டே இருக்கிறதுனால வந்து நம்ம பேசலாம் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாதுல்ல. இப்போ 7 ஆதாரங்கள், அந்த நாடிகள், அந்த சூட்சம உலகம், அப்புறம் வந்து ஆன்மா, மனசு, புத்தி, அகங்காரம், இந்த மாதிரி எல்லா செயலையும் வந்து உணர்ந்து எல்லாத்தையும் பார்த்து படம் பிடிச்சு உங்கள்கிட்ட காமிச்சா கூட புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அது என்னன்னு நீங்கள் தெரியாத வரைக்கும். காற்று இவ்வாறு தான் உள்ளது, நிறமற்றது, மனமற்றது, சுவையற்றது அப்படின்னா நீங்கள் எப்படி தான் டெஃபினேஷன் உங்களுக்கு புரிய வைக்கிறது? அதனால தான் வந்து தன்னை அறிதலுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டே போகும்போது அந்த பள்ளத்துக்குள்ளே குதி அப்படின்னா யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த குதிக்கணும், நீங்கள் நேராக போய் அதில் குதிங்கன்னா எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் தரன்னு இழுத்துட்டு போய் அதில் குதிக்க வச்சுனா பறந்துடுவாங்க. ரெக்க வந்து தன்னால் இப்போ ஈஸியாக பிறப்பாங்க. இதை வந்து முதலே செஞ்சுருக்கலாமாம்பாங்க. இதே மாதிரி தான் மாயைக்குள்ளே மனிதன் சிக்கிக்கிட்டு நம்மளாம் பேசி அறியாமையில் அப்படி இப்படி பேசுது. கடைசியில் அவங்க அந்த நிலைக்கு வந்தோடனே எவ்வளோ எவ்வளோ தவறு பண்ணிட்டோம், எவ்வளோ வந்து பேசிட்டோம் அப்படின்னு. இப்போ நீங்கள் வள்ளலார் எடுத்துக்கோங்க. வள்ளலார் வந்து ஜோதி வடிவமாக போயிட்டார் அப்படின்னு சொல்ல ரூமுக்குள்ளேருந்து மறைஞ்சு போயிட்டார். நான் வந்து ஒரு தர்க்கமாக ஒரு கேள்வி கேட்குறேன். அவர் ஏன் ஜோதி வடிவமாக ரூமுக்குள்ளேருந்து போனோம், வெளியிலேருந்து போயிருக்கலாம்ல? அது ஏன் இப்படி ஒரு குழப்பமான கான்ட்ரவர்சியை உருவாக்கிட்டு போயிருக்கணும்? ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, திரும்ப வந்து நான் தான் வந்திருக்கேன்னு ஏன் சொல்லக்கூடாது? இதே மாதிரி இயேசு வந்து திரும்ப 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், அதுக்கு சிலுவையிலே அடைய தேவையில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பேசலாம். ஆனால் அதுக்கு ஒரு ஒரு அர்த்தங்கள், ஒரு தத்துவங்கள், அந்த காலத்துக்கு அது ஒரு சரியான ஒரு முறையாக இயற்கையை வந்து அது பிரபஞ்சம் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அந்த மனிதர்களுக்கு இப்போ நீங்கள் எதுக்கு பேசாமல் 2000 வருஷம் முன்னாடி இயேசு சிலுவையில் அடைஞ்சதுக்கப்புறம் அவரையே இப்போ வரைக்கும் நீங்கள் கும்பிட்டுருக்கீங்க? உங்களை யார் கும்பிட சொன்னால்? அவரை பற்றி செஞ்சுக்கூடாதா? ஏன் அல்லாஹ்க்கு இத்தனை மனைவிகள், அல்லாஹ் வந்து இவ்வளோ செஞ்சார், அவ்வளோ வந்து அங்கிட்டிருந்து வாங்கி பேசிட்டார் அப்படின்னா ஏன் அந்த அல்லாவை கும்பிட்டுருக்கணும்? உங்களை அல்லாஹ் வந்து பிடிச்சே ஆகணும்னு சொன்னாரா? அவர் கருத்தை உங்களுக்கு பிடிச்சது, நீங்கள் அந்த சோல் கனெக்டட் ஆனதுனால நீங்கள் செஞ்சிட்ருக்கோம். சிவனை வந்து நீங்கள் கும்பிட்டே ஆகணும்னு யாராவது சொன்னாங்களா என்ன? இல்லைல்ல. அப்போ இந்துக்களாக இருக்கட்டும், பல்வேறு மதத்தை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், இந்த பூமியில் அந்தந்த இப்போ வந்து வாழை மரத்தோப்பு வச்சுருக்கீங்க, பல்வேறுபட்ட பல வகை பூக்கள், கனிகள் உள்ள தோட்டம் வச்சுருக்கீங்க. இந்த புளிய மரம் மாதிரி வாழை மரம் இருக்காது, வாழை மரம் மாதிரி அத்தி மரம் இருக்காது, அத்தி மாதிரி பலாமரம் இருக்காது. பல்வேறு நிலை மாதிரி மனிதர்கள் பல்வேறு நிலை, சுவை, திறம் எல்லாமே வேறு வேறு மாதிரி இருக்கும். இதில் வந்து பலாமரம் வந்து முன்னூற்றவங்களை குறை சொல்கிறது, நான் பாரு எவ்வளோ பெரிய பழம் விடுறேன், நவப்பழம் நீ என்ன இத்தினோண்டு விடுற அப்படின்னு சொல்லி இது வந்து எப்படி வந்து ஒப்பிகிட்ருக்கோ அதே மாதிரி தான் இங்கே மனிதர்கள் பண்ணிகிட்ருக்காங்க. நான் பாரு பெரிய உயர்நிலையில் இருக்கேன், நீ தாழ்ந்த நிலையில் இருக்கேன், இது பெரிய தெய்வங்கள், இது சிறிய தெய்வங்கள். இங்கே வந்து என்னென்னா கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுங்க மாதிரி நவாப்பழத்துக்குரிய தன்மைக்கு படைக்கப்பட்டிருக்கு, பலாப்பழ தன்மைக்கு படைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு காலத்தின் கட்டாயத்தின் பேரில் எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கோ அதை எடுத்து வாழ்ந்து போயிட்டே இருக்கணும் தானே இந்த பூமியிலோட படைப்பின் சாரமே இருக்குது. இங்கே வந்து அவர் அப்படி பண்ணுறாரு, இவர் இப்படி பண்ணுறாரு, அவள் இப்படி பண்ணுறா, இவள் இப்படி பண்ணுறா. முதல்ல நாம் எப்படி பண்ணுறோங்கிறதே நமக்கு தெரியாத போது மற்றவங்கள குறை சொல்லியே இருக்கோம். இப்போ நீங்கள் சொல்லலாம், இப்போ நீங்கள் சூட்சும உடல் இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்களே, நீங்கள் எத்தனை பேர் வந்து சூட்சும உலகத்துக்கு போயிருக்கீங்க? சூட்சும உலகத்துக்கு போகாத ஆளே கிடையாது. தினம் நீங்கள் உடல் தூக்கத்துக்கு உள்ளே போகும்போது நீங்கள் சூட்சும உலகத்துக்கு தான் போகிறீங்க, பல்வேறு இடத்துக்குலாம் போகிறீங்க. உங்களுக்கு ஞாபகம் இல்லை. அதில் அந்த சூப்பர் கான்சியஸ் சில பேருக்கு வந்து
ஆக்சிடெண்ட்டாக வந்து விழிச்சிருது. சில பேருக்கு வந்து அவங்களே அறியாமல் அந்த விட்டக்குறை தொட்டக்குறைனால ஒரு குரு நிலை மூலமாகவோ இல்லை அவர் வந்து காலத்தின் கட்டாயமாக மற்றவங்களுக்கு ஒரு செயல்படுற கருவியாக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு வந்து இந்த இயற்கையே வந்து அவர் காட்டி கொடுக்குது. சரியா? அப்போ அவர் வந்து அதை வெளியே சொல்கிறாரு. வெளியே சொல்லும்போது என்னாகும் அப்படின்னா, ஓஹோ நாங்கள் பார்க்காத நீங்கள் பார்த்துட்டிங்களா, அப்போ வந்து நீங்கள் வந்து சொல்கிறது பொய் அப்படின்னு சொல்கிறீங்க. அதை உங்களுக்கு ப்ரூவ் பண்ணவும் முடியாது. சேம் டைமில் அதை விளக்கா சொல்லாமே இருக்க முடியாது. இது இந்த ஞானம்ங்கிறது என்ன தெரியுமா? ஞானம்ங்கிறது வந்து இங்கே அறிவை வந்து ஒரு இடத்துலேருந்து வாங்கி இன்னொரு இடத்துக்கு ரிசீவ் பண்ணுற ஒரு லைட் மாதிரி தான். அந்த லைட் ஒர்க்கர்ஸ் தான் ஞானம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணாலும் அது லைட் எரியும். ஒரு துணியை வச்சு நீங்கள் சுற்றி வச்சுக்கலாம், இல்லை அந்த லைட்டை உடைக்கலாம். அப்படி தான் அது வந்து அதோட நீங்கள் அந்த லைட்டை நீங்கள் மறைக்க முடியுமே ஒழிய மற்றபடி ஒன்றும் பண்ண முடியாது. அதே நீங்கள் சூரியனை பண்ணிடுவீங்களா? அப்படி ஒரு துணியை வச்சு சூரியனை இங்கேருந்து சுற்றிட முடியுமா? உங்களால் வந்து அதை வச்சு அணைச்சிட முடியுமா? கையை வச்சு மறைச்சிட முடியுமா? சொல்லுங்கள். அது மாதிரி தான். அப்போது இந்த ஞானத்தன்மையில் வந்து உங்கள் ஸ்ட்ரீட் லைட்டை மறைக்கிறதுக்கும் உங்கள் ஃபோன் லைட்டை மறைக்கிறதுக்கும் உங்களோட இந்த அப்புறம் வந்து இதே மாதிரி ஒரு லைட்டை இது பண்ணிட்டே போகிறீங்க. ஒரு சூரியனை மறைக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி தான் படிநிலை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த இப்போ கும்பிட்ற ஒரு சக்தி நிலையில் வந்து சரி சிவன் தான் பெருசாக வச்சுருக்கோமே, நான் சிவன் பெருசாக வச்சுருக்கனால சொல்கிறேன். இங்கே சிவங்கிறது எதுவும் இல்லை, தன்மை தான். நீங்கள் நம்ம சொல்கிறதுனால ஒரு உதாரணத்துக்கு சொல்லேன். சிவனை வந்து சூரியன் வச்சுக்கோங்க. அப்புறம் எதை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் ஸ்ட்ரீட் லைட்டை வந்து ஒரு ஆள், அப்புறம் வந்து ஒரு கேண்டில் ஒன்று, அப்புறம் வந்து உங்கள் ஃபோன் லைட் ஒன்று. இதில் எந்த லைட்டை ஈஸியாக மறைச்சிட முடியும்? எந்த லைட்டை வந்து ஃபோன் ஊதிட முடியும்? கையில் வச்சுருக்கறனால ஃபோன் லைட்டை டக்குன்னு ஆஃப் பண்ணிட முடியும். ஃபோன் ஊதிட முடியும் மெழுகுவத்தியை. ஸ்ட்ரீட் லைட்டை சுவிட்சை போட்டு ஆஃப் பண்ணிடுவீங்க. இதே மாதிரி பெரிய பெரிய லைட்டை ஏதோ பண்ணிட்டீங்க. ஆனால் சூரியன் என்ன பண்ணுவீங்க? இதே மாதிரி தான் ஞானம் அடைஞ்சவங்க, ஒரு சூரியன் மாதிரி இருக்க ஞான நிலை அடைஞ்சவங்கள நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இதே இது வந்து கீழே உள்ளவங்கள பேசிடுவீங்க, கீழே உள்ளவங்கள ஈஸியாக செஞ்சிடுவீங்க. ஆனால் அந்த ஞானம் அடைஞ்ச நிலையில் கூட இந்த நிலை இருக்குது. மெழுகுவத்தி வச்சவங்க ஒரு நிலை ஞானம், அந்த உங்கள் ஃபோன் லைட் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு ஞானம். இவங்களும் இவ்வளோ ஆற்றல் உள்ளவங்க தான். இதுவும் அதாவது மொத்த ஒரு உலகத்தில் இருக்க 850 கோடி பேரும் ஃபோனை லைட்டாக ஒரே நேரத்தில் ஆன் பண்ணி காமிச்சா பிரம்மாண்டமாக தெரியும்ல. உலகத்தில் இருக்க 850 பேர் கையிலையும் ஒரு கேண்டிலை கொடுத்தா பிரம்மாண்டமாக தெரியும்ல. அதே மாதிரி தான் இங்கே இருக்க எல்லா இடத்துலையும் லைட் போட்டால் பிரம்மாண்டமாக தெரியும். அதே மாதிரி கோடான கோடி சூரியன்கள் வந்து பிரம்மாண்டமாக தெரியும். இதை நீங்கள் புரிஞ்சிக்காமல் மற்றவங்கள குறை சொல்லி என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன். 6 ஆதாரங்கள், அந்த கலர்கள், அப்புறம் வந்து அந்த 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 டிவைன், அப்புறம் அதோட ரூல்ஸு, அப்புறம் சூட்சம உலகத்துக்கு ஒரு ரூல்ஸு, இதெல்லாம் வந்து என்னென்னா காமிக்க முடியாது தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் உணர்ந்துக்க முடியும். கான்சியஸாக தான் இருக்குது. இங்கே ஒட்டுமொத்த இப்போ கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்கன்னு பொதுவாக சொன்னிங்கனாலே அரசியல்வாதியும் கவர்மெண்ட்டு தான், கலெக்டரும் கவர்மெண்ட்டு தான். இங்கே வந்து பாத்ரூம் கழுவுறவங்களும் கவர்மெண்ட் வேலை தான், ஸ்கூலில் பியூனாக இருக்கவனும் கவர்மெண்ட் வேலை தான். இங்கே இத்தனை கேட்டகரியில் இருக்காங்க. கேட்டால் அரசு பண்ணின்னு நம்ம சொல்லிடலாம். அதே மாதிரி தான் ஒரு மனிதனோட ஒரு இதில் வந்து ஒரு ஞானங்கிற தன்மையில், ஒரு ஆன்மீக தன்மையில் ஒரு இதில் வந்து இது ஒரு மொத்தமாக அடைச்சிடலாம். ஆனால் தனித்தனியாக பார்க்குறதுக்கு தனித்தனியாக அதோட தராதரம், தகுதி, சுவை, திடம், மனம் பார்க்குறதுக்கு வேறு நிலை இருக்குது. இங்கே வந்து அதை மனிதர்கள் வந்து உணர்ந்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்லேயே அவங்க வந்து பெரிய ஆளாக கற்பனை பண்ணிடுறாங்க. இங்கே பிரம்மாண்டமாக ஆனாலும் இன்னொரு விஷயம் ஷேர் பண்ண நினச்சேன். இப்போ சர்க்குருகிட்ட போய் எனக்கு வந்து நீங்கள் என்ன இவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்கிறீங்கன்னு சொல்ல முடியாது. அதே நித்யானந்தர்கிட்ட போய் இவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவங்க செய்கிறாங்க. அந்த டிவைனுக்கும் அவங்களுக்குள்ள சரண்டர் மோடில் வச்சு அவங்க செஞ்சிட்ருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் நீங்கள் இந்த மாதிரி பேசினாலும் ஒன்றும் கண்டுக்கக்கூடாதுன்னு தெரியும், இந்த மாதிரி பேசுவீங்கன்னு தெரியும், இந்த மாதிரி பேசினா என்ன நடக்கும்னு அவங்களுக்கு தெரியும். அந்த 3 பாட்டையும் ப்ரெசன்ட், அதாவது நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் 3மே அவங்க வந்து அவங்க முன்னாடி வந்து ஒரு பிக்சராக காமிச்சு வச்சதுக்கப்புறம் தான் அவ்வளோ இந்த இதுக்குள்ளே வராங்க. இதுக்குள்ளே வந்ததுனால தான் இவ்வளோ செய்ய முடியுது. அதை கவர்ந்து இழுத்து அதே மாதிரி சோல் இருக்கிறனாலையும் நம்ம கான்சியஸ் அதே அளவில் இருக்கிறதுனாலையும் ஈர்க்கப்பட்டு போகிறவங்க எல்லாருமே இந்த இதில் ஒரு மரத்தில் ஒரு கனி வந்து ஒரு பூ பூத்துச்சு அப்படின்னா எல்லா பூவுமே வந்து இருந்துறதில்ல, கீழே விழுந்துடும். சில பூக்கள் எல்லாம் காயாகிறது, காய் எல்லாமே கனி ஆகிடாது. கனி வந்து கரெக்டாக நம்ம கையில் வந்து முழுசாக நமக்கு கிடச்சது வந்து கொஞ்சம் தான். இந்த மாதிரி தான் எல்லா நிலையிலையும் இருக்குது. இதை நிதர்சனத்தை புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நம்ம வந்து மனம்னா என்ன அப்படின்னா
அது உங்களுக்கு புரிஞ்சிக்காம மனம் தான். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா, நீங்கள் ஒரு மனிதர் கிடையாது, நீங்கள் ஒரு சோல். நீங்கள் உங்களுக்குள்ளே வந்து உடல் தாண்டி மனத்தை வச்சு உங்களோட நான் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் வந்து கான்வர்சேஷன் வச்சுருந்தேன்னா எனக்கு புரியும். சோலை வச்சு ஒரு கான்வர்சேஷன் அவர் வந்து வச்சுருந்தேன்னா எனக்கு புரியும். உடல் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு யாருக்கு தெரியும்? நீங்கள் வந்து இங்கே வந்து ஆணா பெண்ணா, எந்த வயது உடையவர், இது பிடிச்சவங்களா பிடிக்காதவங்களாம் கிடையாது. ஆனால் சோல் வரும்போது நீங்கள் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது, நீங்கள் பிடிச்சவங்க கிடையாது பிடிக்காதவங்க கிடையாது. உங்கள் மனத்தோட கனெக்ஷன் ஆகும். அதான் கான்சியஸ் ஆகிறது. கான்சியஸ் என்ன ஆகுது? மனத்தோட ரியாக்ட் ஆகுது. அதோட இன்னும் கொஞ்சம் இப்போ எப்படி ஒரு பக்கத்துள்ள ஃப்ரெண்டெல்லாம் பக்கத்துள்ள வீடெல்லாம் ஆன்ட்டி அங்கிள்னு சொல்லுவோம். அதே சொந்தமாக அத்தை மாமா இருப்பாங்க. பக்கத்து ஃப்ரெண்டோட அம்மா அப்பாவை அப்பா அம்மான்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம சொந்த அப்பா அம்மாவை அப்பா அம்மான்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான் இங்கே மனம் வந்து ஒரு என்ன ஆன்ட்டி, பக்கத்து வீட்டு ஆன்ட்டி, இது மாதிரி அப்பான்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஆன்மாவை வந்து சொந்த அப்பா அம்மான்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த உணர்வு வந்து என்னென்னா தெரியணும். மனம் எது, ஆன்மா எது, உடல் எது அப்படின்னு. ஆனால் அந்த மூணுமே நம்ம இல்லை அப்படிங்கிறது கான்செப்டில் மேலே போய் பார்க்கும்போது மட்டும்தான் நம்ம அடுத்த நிலைக்கே போக முடியும். நீங்கள் வந்து குறுகிய வட்டத்தில் நின்றுக்கிட்டு குறுகிய மனப்பான்மையில், குறுகிய சிந்தனையில், குறுகிய அறிவு வளர்ச்சியில், நிறைய அறியாமையில் இருந்துக்கிட்டு இந்த உலகத்தை வந்து எப்படி பார்க்க முடியும்? அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில். திருமூலர் இவ்வளோ நாள் எழுதிட்டு போனவர், திருமூலர் வந்து 3000 பாட்டு எழுதி போயிருக்காருன்னா திருமூலர் மட்டுமே நம்ம வச்சுக்க வேண்டியதானே? ஏன் இத்தனை புக்கு வந்துச்சு? ஏன் இத்தனை ஒரு சுவை சாம்பார் வந்து இங்கே எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 350 ஒரு வீட்டில் ஒரு 350 கோடி வீட்டில் சாம்பார் பரிமாறப்படுதுன்னு வச்சுக்கோங்க. 350 வீட்டு சாம்பாரும் ஒரே சேம் சுவையாக இருக்கும். இன்க்ரீடியன்ஸு எல்லாமே உள்ள போடுற மூலப்பொருட்கள் ஒன்று போல தான் இருக்கும். ஆனால் சேம் சுவை இருக்குமா? இருக்காது. அப்போது இதே மாதிரி தான் ஞானம்ங்கிறது வந்து ஒரு பேசிக்காக ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் அவங்கவுங்க சுவைக்கு ஏற்ற மாதிரி திடம், மனம், ருசி எல்லாம் மாறும். அதனால் வந்து வேறுபட்டு என்னோடது உயர்ந்தது, என்னோட ஞானம் உயர்ந்தது, உன்னோட ஞானம் குறைவானது, கம்மியானது எல்லாம் அப்படி கிடையாது. அது எப்போ நீங்கள் இன்னும் பார்ப்பீங்க அப்படின்னா, நீங்கள் ஆன்மா லெவலில் போய் தான் பார்ப்பீங்க. மனம் கடந்து இருக்கும்போது தான் அந்த வேறுபாடு இதெல்லாம் வரும். நீங்கள் மனத்தால் ஒன்றுபடும்போது தான் இப்படி ஒன்று இருக்குன்னே தெரியும். நீங்கள் ஆன்மாவால் ஒன்றுபடும்போது தான் எல்லாமே ஒன்றுன்னு தெரியும். அதாவது பிரிக்கிறது மனம், சேர்க்கிறது ஆன்மா. அப்போ நீங்கள் ஆன்மாவும் மனத்தையும் இந்த உடல் வந்து என்ன பண்ணுன்னா அது ஒரு ஊடகம், அது ஒரு வண்டி, அது என்ன சொல்கிறது, ஒரு எந்திரம். அந்த எந்திரத்துக்குள்ளே தான் உயிர் இருக்குது, மனம் இருக்குது, ஆன்மா இருக்குது. அந்த எந்திரம் இல்லைன்னா இந்த மூணுமே இல்லை. எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒத்திசைவாக செயல்படுது. ஒத்திசைவாக செயல்படும் போது நீங்கள் அழகாக ஒரு மலர்ந்து போகிறதுக்கு, அறிவு மலர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து இதில் ஏதோ ஒன்று கட் பண்ணி, இல்லை ஏதோ ஒன்று கம்மியாக இருந்தால் கூட, ஏதோ குறைவாக இருந்தால் கூட, எது கூடுன்னு இருந்தால் கூட இங்கே வந்து சமநிலை தவறிடுவோம், இங்கே வந்து மாறிடும். இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். மனம்ங்கிறது எப்படி உருவாகிறது? நீங்கள் யார்? முதல்ல ஒரு அணு எப்படி இருக்கீங்க? அதுவும் ஜீவ அணுவாக இருக்கீங்க. அந்த அணு எப்படி இருக்கும்னா, அந்த அணு தான் இங்கே ஒரு பிளாக் ஹோல் தான் இலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து எப்படி புரிஞ்சிக்க முடியும் உங்களுக்கு? நீங்கள் அந்த லெவலுக்கு வரணும்ல. பிஹெச்டி படித்த ஒரு பையனையும் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனை வச்சுக்கிட்டு நீங்கள் போட்டி போட்டு தர்க்கம் போட்டு இதை ஜெயிங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதே மாதிரி ஒரு மனிதர் வந்து பயங்கரமாக வந்து ட்ரெக் அடிச்சுட்டு போதையில் இருக்கார். இன்னொரு மனிதர் ஒரு 6 அடி உயரத்துக்கு போர் வீரமாக நிற்கிறார். 2 பேருக்கும் வந்து போட்டி வச்சு யார் இதில் ஜெயிப்பாங்கன்னு வச்சா யார் ஜெயிப்பார்? நான் கூட சொல்ல தேவையில்லை, சின்ன குழந்தை கூட சொல்லும், அந்த 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 போதையில் இருக்க மனிதரால் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் போட்டி நடக்குது. நீங்கள் சம வாய்ப்புள்ள ஒரு மனிதர்கிட்ட நீங்கள் போட்டியே போடுறதில்ல. உங்களால் போட்டி போட முடியாது. உங்கள் இயலாமையை காட்டுவீங்க, அவ்வளோதான். இது என்ன ஒரு பெரிய ஆற்றல் நீங்கள் எடுத்துக்கிறீங்க? இப்படி தான் நீங்கள் ஜெயிச்சதாக இது பண்ணுறீங்க, கற்பனை பண்ணுறீங்க. இதெல்லாம் வந்து மேலேருந்து ஒரு கான்சியஸ் பார்த்துட்டே தான் இருக்குது. அது வந்து இன்றைக்கி சரியாயிடும், நாளைக்கு சரியாயிருங்கிறத விட காலையில் 6 மணிக்கு சூரியன் வந்தால் அது சூரியன் மறைஞ்சு அடுத்த நாள் காலையில் சூரியன் வர வரைக்கும் நம்ம பொறுமையாக தானே இருக்கணும். எனக்கு காலையில் 6 மணிக்கு சூரியன் வந்துருச்சு, போதும், திரும்ப வந்து ஒரு 3 மணிக்கு எனக்கு சூரியன் வர வேண்டாம்னு நினைக்கிறேன். எப்படி நம்ம டிவி சீரியலை மாற்றுறோம்ல, மாற்றிக்கிட்டே இருக்கோம்.
திடீர்னு விஜய் டிவி பார்த்துட்டே இருக்கோம். என் பையன் அந்த படம் முடிஞ்சிச்சு, இல்லை எனக்கு வேறு சேனல் பார்க்கணுங்கிறது 3 மணிக்கு சூரியன் வந்துடுச்சு. சூரியன் வேண்டாம், எனக்கு இப்போ இருட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா நாங்கள் சூரியன் டக்குன்னு நீங்கள் கட் பண்ணிடுவீங்களா என்ன? உங்களால் முடியாது. அது மாதிரி தான் சில விஷயங்கள் இருக்குது. உங்கள் சன் டிவியும் விஜய் டிவியும் நீங்கள் மாற்ற முடியும் ரிமோட்டை வச்சு. உங்கள் ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியும், ஃபோனை ஆன் பண்ண முடியும், ஃபோனில் 24 மணி நேரம் பார்க்க முடியும், அது யூடியூப் பார்க்க முடியும், இன்ஸ்டா பார்க்க முடியும், ஃபேஸ்புக் பார்க்க முடியும், உங்கள் இஷ்டம். ஆனால் 3 மணிக்கு எனக்கு சூரியன் பிடிக்கல, காலையில் 6 மணிக்கு வந்துச்சு, 3 மணி வரைக்கும் சூரியன் இருந்துச்சு, எனக்கு போதும், இப்போ இருட்டாக்கணும், நான் சூரியனை மறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கர்டன் போட்டோ இல்லை ஏதாவது போட்டோ உங்களுக்குள்ளே நீங்கள் கண்ணை மூடிக்கலாம். நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டதுனால இந்த பூமி இருட்டாயிடாதுல்ல. இங்கே இப்படி தான் மனிதர்கள் பேசுகிறாங்க. எல்லா மனிதர்களுக்கும் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், தான் உயர்ந்தவன், தான் வந்து நான் வந்து என்ன பாதுகாத்துக்கிறேன், நான் சொல்கிறது சரின்னு சொல்கிறதுக்கு, ஏன் அறிவு உயர்ந்ததுன்னு சொல்கிறதுக்கு தான் இங்கே போராடிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் இங்கே தன்னை உணர முடியல. தன்னை ஏன் உணர முடியல அப்படின்னு சொன்னால், இவன் வந்து இவனை காப்பாற்றுறதுக்கே முயற்சி பண்ணிகிட்டு இருக்கான். இவன் வாழ்கிறதுக்கு இவன் என்ன பண்ணணுமோ அதுதான் செஞ்சிட்ருக்கான். மற்றவங்கள பற்றி எந்த யோசனையும் இல்லாமல் இருக்கிறதுனால தான். நீங்கள் கருணைன்னு ஒன்று கொண்டு வரும்போது உங்களுக்குள்ளே தன்னால் வளர்ந்துடும். அன்கண்டிஷ்னல் லவ் கொண்டு வரும்போது உங்களுக்குள்ளே எல்லாமே அடுத்து பூக்க ஆரம்பிச்சிடும். தன்னை உணர்தல் நிகழ்ந்தது அவ்வளோதான், கால்வாசியில் எல்லாம் வளர்ந்துடும், அவ்வளோதான். இதுக்குள்ளே இன்னுமே இல்லை. இன்னொரு விஷயம், 6 ஆதாரங்கள், அப்புறம் வந்து அந்த நாடி போடுறது, அப்புறமா வந்து காற்று. இந்த காற்று தான் எல்லாமாவும் இருக்குது. நீங்கள் சமாதி பழகும்போது சமாதி பழகின ஒரு மனிதருக்கும் சமாதினா என்னன்னு தெரியாத ஒரு மனிதர்கிட்ட போய் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணினா அவருக்கு எப்படி தெரியும்? இன்னொரு விஷயம், இப்போ வந்து ஏன் அந்த ரகசியம்லாம் மறைக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது தெரியுமா? நான் இப்போ வந்து என்னோடய ரகசியங்கள், என்னோடய அனுபவங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு எப்படி தெரியுமா சொன்னாங்க? ஒரு சின்ன உதாரணமாக ஒரு கதை சொல்லுவாங்க தானே. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஒரு புத்த பிட்சு நடந்து போயிட்டு இருக்கும்போது, குதிரையில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் திடீர்னு மயங்கி விழுந்த மாதிரி கீழே கிடந்தான். பார்த்தா அவனை காப்பாற்ற போகும்போது இவன் அந்த குதிரையை எடுத்துகிட்டு திரு ஓடிட்டான். அடுத்த நாள் வந்து இந்த சந்தையில் அந்த குதிரையை வாங்கும்போது திருடின குதிரைன்னு வாங்காமல் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துடும்போது, ஏன் நீங்கள் இது உங்கள் குதிரை தானே, ஏன் சொல்லி வாங்கலோன்னே, இந்த மாதிரி உதவி பண்ணிகிட்டு இருக்க மாதிரி உதவி பண்ணால் இந்த மாதிரி தான் நடக்கும்னு நான் வெளியே சொன்னால் உதவி பண்ணுறவங்க இனிமேல் யாரும் செய்ய மாட்டாங்கன்னு அந்த புத்த பிட்சு சொல்லியிருப்பார். இது ஒரு கதை. அதே மாதிரி இந்த அனுபவத்தெல்லாம் சொன்னால், இந்த அனுபவத்தை எடுத்துக்கிட்டு ஒரு போலி உருவாக்குறதுக்கு ஒரு காரணமாக இருந்தால் நம்ம தவறு தானே. அதுதான். அப்போ இங்கே பாருங்கள், ஒரு நன்மை செய்கிற விஷயம் வந்து இங்கே இன்னொருத்தங்களுக்கு எவ்வளோ வந்து ஒரு தவறான பாதைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு வழி காட்டுது. அதனால தான் இங்கே வந்து இப்போது மனத்தெல்லாம் ரீட் பண்ண முடியுது. அதுவும் நம்ம சரியான பயிற்சியெல்லாம் பண்ணோன்னா இங்கேருந்து பழனியில் என்ன நடக்குது, பழனி முருகனோட கான்சியஸ் கூட நம்மளால் வந்து கனெக்ட் பண்ண முடியுது. 6 படை முருகனையும் ஒரே இடத்துல உட்காந்து கனெக்ட் பண்ண முடியுது. இதெல்லாம் சொல்லிட்டோன்னா, எனக்கு எங்களுக்கு குழந்த பருவம் பிறக்குமா பிறக்காதான்னு சொல்லுங்கள். பிறக்கிறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு சொல்லுங்கள். அந்த குழந்தை டாக்டர் ஆகுமான்னு சொல்லுங்கள். அந்த குழந்தை டாக்டர் ஆகி இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுவாங்களான்னு சொல்லுங்கள். இப்படின்னு அவங்க அடுத்தடுத்த கேள்விகள் கேட்டுகிட்டே தான் போயிட்டே இருப்பாங்க. மனித மனம் இப்படி தான். இதுக்கு தான் அந்த சித்தர் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்களா என்ன? இப்போ ஏன் எனக்கு வந்து ஒரு கேள்வி வரும், சித்தர்கள் வந்து ஏன் காட்டுலேயும் இதுலேயும் உட்காந்து தியானம் பண்ணாங்கன்னா, அவங்க இந்த மனிதர்கள்ட்ட இருந்து இருந்தால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. நீங்கள் ஒரு சிறுநீர் கழித்து ஒரு மலையை தங்கமாக மாற்ற முடியும் அப்படின்னு இப்போ ஒரு சித்தர் இங்கே பூமியில் இருந்தாங்கன்னா நீங்கள் அவரை விட்டுருவீங்களா? அவர் உயிரோடு நீங்கள் விட்டுருவீங்களான்னு கேட்டேன். அவர் நினச்சா என்ன வேணால் செய்ய முடியும்னு தெரிஞ்சிச்சுன்னா, என்ன பாடுபட்டாவது நீங்கள் கொஞ்சம் ஒரு குண்டுமணி தங்கத்தையாவது வாங்கிட்டு வந்துடணுன்னு தான் நினைக்கிறீங்க. அது வந்து அவர் வந்து இதை மாதிரி பல்வேறுபட்ட நிலையெல்லாம் உணர்ந்து தெரிஞ்சு மனிதனோட மனதை அறிஞ்சு தான் அவர் காட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிருக்காரு, குகையில் போய் இருக்கார். நாம் நினச்சிட்ருக்கோம் தவம் பண்ணுறதுக்கும் காட்டுக்குள்ளே போய் தனியாக இருக்கணும், அதுக்காண்டி தவம் பண்ணுறா போகிறாங்க. மனிதர்களை பார்த்து பயம். இந்த பேராசை பிடித்த இந்த மாதிரி வந்து அசுர குணம் படைத்த மனிதர்களுக்குள்ளேயும் ஏன் வேணான்னு. நீங்கள் அசுரனாக போயிட்டு நேராக ஜெயிச்சிடலாம். நீங்கள் தெய்வம் பாதி அசுரன் பாதி இருக்கீங்க. எப்போ நீங்கள் தெய்வமாக மாறிங்கன்னு சொல்ல முடியாது, எப்போ அசுரனாக மாறுவீங்கன்னு சொல்லும்போது உங்கள்கிட்ட வந்து புரிய வச்சு உங்களுக்கு வந்து மாற்றி உங்களை வந்து கடை திட்டுறது வந்து ரொம்ப சிரமம் தான். இறைவன் கல்லாக தான் கோயிலில் உட்காந்துருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மனிதன் மனம் கல் அப்படிங்கிறதுக்காண்டி தான். இதெல்லாம் எப்போ உணர முடியும் அப்படின்னு சொன்னால், மனத்தோட செயலை தெரிஞ்சுக்கிட்டு மனம் தான் இதெல்லாம் செய்யுது. இந்த மனம் வந்து இப்போ நான் வந்து இருக்கேன், நான் வந்து உங்கள் மனத்தை நான் ரீட் பண்ண தெரியுதுன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. உடனே நீங்கள்
உங்கள் மனதை ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், அது வந்து சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இன்னொரு அடுத்த பிறவி இருக்குது. இன்னொரு பிறவி உங்களோட கர்மாவெல்லாம் அப்படியே எப்படி வந்து லிஸ்ட்டு மாதிரி விழுந்துரும். உங்கள் கர்மா, நீங்கள் இவங்கள்ட்ட செஞ்சது, நீங்கள் என்ன செய்யாம விட்டீங்க, நீங்கள் என்ன ஏங்குறீங்க, என்ன வருத்தப்படுறீங்க, எல்லாமே தெரிஞ்சிருது. இதை உங்கள்கிட்ட சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க. 2வது குழப்பமாவும் ஆயிருவீங்க.